நாங்க கொடுத்தது அவ்வளவு என் புள்ள உழைச்சி சம்பாரிச்ச பணம். அத வட்டியும் முதலுமா எண்ணி வைக்கணும். கூடவே ரம்யாவை என் பையனுக்கு கட்டி வைக்கணும். இல்லனா நிர்மலா தேவி கம்பி எண்ணுவா. இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கால இருந்தா அந்த நாட்டு போலீஸ் உங்க எல்லாரையும் அள்ளி ஜெயில போட்டுருவாங்கன்னு பயந்து தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். அதனால எங்களை மிரட்டுற வேலையை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா வீட்டையும் ஆபீஸையும் திருப்பி கொடுத்துருங்க. இல்ல நீங்க பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன மிரட்டுறியா? உங்கள மாதிரி ஆளுங்களை மிரட்டாம ஆரத்தி எடுக்க சொல்றீங்களா? பாத்துடலாமா? 100 கோடி ரூபாய் பணம் வாங்கவும் முடியாது, அரவிந்துக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடியாது. முடியாதா? என்ன சவால் விடுறியா? ஏய், சவால் தான். நீ வேணா பாரு, கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஓடதான் போறீங்க. உங்க குடும்பமே ஒரு மோசடி குடும்பம்னு சட்டப்பூர்வமா நிரூபிக்க தான் போறோம். மரியாதையா நீங்க என்னென்ன வாங்குனீங்களோ எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டு போயிடுங்க. இல்ல உங்ககிட்ட இருக்கிற எங்க ஆபீஸையும் எங்க வீட்டையும் எப்படி திருப்பி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். டேய் போதும், நிறுத்து. என்ன நிர்மலா தேவி நாடகம் ஆடுறாளா? சொன்ன மாதிரியே 100 கோடியை திருப்பி தந்தே ஆகணும். இல்ல என்ன பண்ணுவ? 100 கோடிக்கு பதிலா நிர்மலா தேவி மகள ரம்யாவை நான் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், அப்படியே பின்னாடி போயிடு. ரம்யா என் கூட பிறக்காத தங்கச்சி. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு காணாத. ரம்யா அருணுக்குன்னு பிறந்தவ. அருணுக்கும் ரம்யாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அமைதியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அமெரிக்கா போய் சேரு. இல்ல அவ்வளவுதான். அம்மா, என் நிலைமையை பாத்தியா? நீ என்னை விட்டு போயிட்ட. அப்பா எங்க போனாருன்னு கூட தெரியல. இந்த வீட்டுல நான் மட்டும் தனியா இருக்கேன். என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க கூட யாருமே இல்லம்மா. இப்போ நான் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கமா. இந்த நேரத்துல அப்பா என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீதான் தெய்வமா இருந்து அப்பா எங்க இருந்தாலும் இங்க கொண்டு வந்து சேர்க்கணுமா? அருண், அப்பா, அருண் அப்பா, எப்படிப்பா இருக்க? அருண், எங்கப்பா போனீங்க? என்னை விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? போனண்டா. நீ இல்லாத இந்த வீட்டுல வெறும் நடப்படமா இருக்க முடியாம கால் போன போக்கிலேயே போனப்பா. எங்கெங்கேயே சுத்திட்டு உங்க அம்மாவுக்கு இறுதி காரியத்தை பண்ணிடலான்னு காசிக்கு போனப்பா. காரியத்தையும் பண்ண. அப்போ ஒரு அகோரி என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ பெத்த புள்ள வீடு வந்து சேர்ந்துட்டான், உடனே போய் பாருன்னு சொன்னாரா. அவர் சொன்ன மாதிரி நீ இங்க இருக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா அருண். அங்கிள், ரம்யா, எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நல்லா இருமா, நல்லா இரு.
உங்க பையன் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க அங்கிள். பிளஸ் பண்ணுங்க அங்கிள். உன் பையனோட கல்யாணம் சுலபமா நடக்காது. அவனை கட்டிக்க போற பொண்ணு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் இப்ப பிரச்சனையில இருக்கா. அவளால உன் பையன் உயிருக்கே ஆபத்து. என்னப்பா பிளஸ் பண்ணாம ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் ரம்யாவும் நல்லபடியா மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. உன் பையனை கட்டிக்க போற பொண்ணுக்கு அம்மா கிடையாது. அவளோட உறவுகளே அவளை கொன்னுட்டாங்க. அதனால உன் பையன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. முடிஞ்சா நீ போய் அவனை காப்பாத்து. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. அருண், 2 பேரும் அம்மாவை கும்பிட்டுக்கப்பா. பிரியா, பிரியா, கீர்த்தனா, மனோஜ், பிரியா நம்மளோட சொந்த மகன் தெரிஞ்சோம் நம்மளால சொந்தம் கொண்டாட முடியலையே. எப்படியாவது கீர்த்தனாவையும் மனோஜையும் பார்க்கணுமே. அவங்களெல்லாம் எப்படி பார்க்கறது? நான் பார்த்து உரிமை கொண்டாடினாலும் அவங்க என்ன அம்மான்னு ஏத்துக்குவாங்களா தெரியலையே. பண்ணீங்க? என்னை விட்டு ஏன் போனீங்க? நம்ம பசங்க எல்லாம் நல்லபடியா இருக்காங்க. நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெறுத்து ஒதுக்கிட்டீங்க. ஆனா பாருங்க, கடைசி காலத்துல நம்ம பசங்க என்கிட்டயும் வந்து சேர்ந்துட்டாங்க. என் குழந்தைங்க கிட்ட நான் தான் அம்மான்னு சொல்ல முடியல. என் தாய் பாசம் என்ன கொல்லுதுங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் தலைவனை கலாய்ப்பீங்களா? சின்ன வயசில் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்கின ஒரே ஆள் என் தலைவன். சின்ன வயசாக இருக்கும்போது தானங்க லிட்டில். என்ன டேலண்ட் தெரியுமா? ஏதோ ஒரு டைம் சரியில்லை, அதனால் படம் வரல. இன்றைக்கும் ஒரு படம் வந்ததுன்னா நிறைய பேருக்கு அள்ளில்லை, தெரியுமா உங்களுக்கு? இருந்தாலும் படம் வரலையேங்க. மேடம், 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 ஏன் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது,
திரும்பவும் அதே நினைச்சீங்களா? சொத்து போச்சு, வீடு போச்சு, ஆபீஸ் போச்சு. இங்க பாருங்க மேடம், அதெல்லாம் நீங்க சம்பாதிச்ச பணம் தானே, திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும். அத பத்தி ஃபீல் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க ஏன் அதை பத்தியே கவலைப்படுறீங்க? அது இல்ல பிரியா, நான் இங்க பாருங்க மேடம், உங்க வீடு சொத்து எல்லாத்தையும் நான் மீட்டு கொடுத்துருவேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரம்யாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடத்தி வைப்பேன். இப்பதான் நானும் வருணும் போயிட்டு அந்த அரவிந்த் உமேஷ் கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கோம். நீ சவால் விட்டு வந்தனா நிச்சயமா ஜெயிச்சிடுவ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ் மேடம். பிரியா, நான் உன்னை கேட்கட்டுமா? கேளுங்க மேடம். அது நீ தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? சொல்லுங்க மேடம். என்ன நீ மேடம் மேடம்னு தானே கூப்பிடுற? அது நமக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. என்ன அம்மான்னு கூப்பிடலாம்ல? உனக்கு தான் அம்மா இல்லையே. ஆக்சுவலா நீங்க என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனப்போ அப்பவே உங்களை அம்மானு கூப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பல நேரங்கள்ல உங்களை அம்மானு கூப்பிடுறதுக்கு வாய் வரைக்கும் வார்த்தை வந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு தயக்கம். பரவாயில்ல பிரியா, நீ என்ன அம்மானே கூப்பிடலாம். உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். சரிங்க மேடம். மறுபடியும் என்ன மேடம்னு தான் கூப்பிடுற? சாரி. என்னாச்சு? இல்ல, நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறேன்னு சொன்னல. அம்மா, அம்மா இன்னொரு தடவை அம்மான்னு கூப்பிடு. ஆசையா இருக்கு. அம்மா. அம்மா. சொன்ன உடனே எனக்கு அப்படியே தாய்ப்பாலே சொரக்கிற மாதிரி மெய் சிலிர்த்து போயிட்டேம்மா. நீ ஏன் கண் கலங்குற? இல்ல, உங்களை அம்மானு கூப்பிடும் போது உண்மையிலேயே என் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. இவ்வளவு நாளா நானும் எங்க அம்மாவை தேடாமையே போயிட்டேனே. அவங்கள மறந்தது எவ்வளவு பெரிய தப்பு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அம்மான்னு நீங்க கூப்பிடுன்னு சொன்ன உடனே அம்மாங்கிற வார்த்தைய நான் சொல்லும் போது எவ்வளவு பாசம் இருக்கு. அம்மாங்கிற வார்த்தை எவ்வளவு உன்னதமானது. அம்மா பாசத்தை அனுபவிக்க முடியாம போயிடுச்சேன்னு தாங்க முடியாத கவலையா இருக்கு. நான்
நான் எங்க அம்மாவை பார்க்கணும். அவங்க உயிரோட இருப்பாங்களா? இருக்காங்க. உன் அம்மா இருக்காங்க. இருக்காங்களா? என்ன சொல்றீங்க? அது இருப்பாங்கன்னு சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி எங்க அம்மா இருப்பாங்கன்னா அவங்கள என் ஆயுசு முடியறதுக்குள்ள எப்படியாவது பார்த்துடணும். ஏமா அப்பாவையும் எங்களையும் ஏன் விட்டுட்டு போனேன்னு கேட்கணும். இல்லம்மா, எந்த தாயும் தான் புருஷனையும் பசங்களையும் பிரிஞ்சு போக மாட்டா. எங்க அப்பா சொன்னாரே, எங்களோட சின்ன வயசுல எங்க அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொன்னாரே. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலான்னு அது அவர்கிட்டயே கேட்டுடலாம்னு பல தடவை நினைப்பேன். ஆனா ஒருவேளை நான் கேட்டு அவரு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்காகவே நான் கேட்கல. அந்த சங்கடத்தை நான் அவருக்கு கொடுக்க விரும்பல. ஒருவேளை உங்க அப்பாவே உங்க அம்மாவை தப்பா புரிஞ்சிட்டு இருந்தாருன்னா? தயவு செஞ்சு எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அவரு ரொம்ப நல்லவர். எங்க அம்மா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வேற ஒரு கல்யாணமே பண்ணிக்காம எங்களுக்காகவே வாழ்ந்தவர். அம்மா, நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, உங்க அப்பா மேல நீ வச்சிருக்க பாசத்தை நினைச்சா எனக்கு பிரமிப்பா இருக்கு பிரியா. இப்படிப்பட்ட உன்னை உன் அம்மா மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு நான் நினைச்சு பார்த்தேன். ஒரு அம்மாவா இருந்து அதை உணர்றேன். அதான் என்ன அறியாம கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எங்க அம்மாவே எங்களை பத்தி நினைக்காம இருந்துட்டாங்க. எங்களுக்காக நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? அதான் சொன்னேனே பிரியா, நான் உன் அம்மா மாதிரின்னு. ஒரு மகளோட வேதனையை பார்த்து அம்மாக்கு கண்ணீர் வர்றது நியாயம் தானே? எங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இதோ பார், ஒரு நாள் உன் அம்மா தானா வந்து உன் முன்னாடி நிப்பா. இது நடக்கும். உங்க வார்த்தை பலிக்கட்டும். உன் அம்மாவை உன்கிட்ட சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ரொம்ப சீக்கிரமாவே இது நடக்கும். தேங்க்ஸ்மா. ஏமா, நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா வந்துருவாங்கல்ல? நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? நான் எங்க அம்மாவை பாப்பேன்ல? இது கண்டிப்பா நடக்கும்ல? நிச்சயமா நடக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா கூடிய சீக்கிரத்துல உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. அம்மா, என்னை ஏமாத்திட மாட்டீங்கல்ல? கண்டிப்பா எங்க அம்மா வருவாங்கல்ல? எங்க அம்மாவை பார்க்கணுமா? அவங்க மடியில படுத்து தூங்கணும். அவங்க கையெடுத்து என் கணத்துல வச்சுக்கணுமா? இங்க பாரு, டென்ஷன் ஆகாத. அம்மா சொல்றேன்ல, உன் அம்மா நிச்சயமா உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. நிப்பா. தேங்க்ஸ்மா.